இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 91ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன்னை காக்கும்படி ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க எல்லாரையும் தனிப்பட்ட விதத்துல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அந்த பாதுகாப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தூதர்களையே ஆண்டவர் நியமித்திருக்கிறார். நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் உங்க பாதம் கல்லில் இடராதபடிக்கு கரங்களில் ஏந்த ஒரு தூதன் உங்க கூடவே இருக்கிறான். எதிர்பாராத சூழ்நிலைகளிலே நாம் அறியாத ஆபத்துகள் நமக்கு நேரிட இருக்கும்போது நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ள கவனம் இல்லாதவர்களா இருந்தாலும் நம்மை காப்பாற்ற, அந்த தீங்கில் இருந்து நம்மை பாதுகாக்க ஒரு தெய்வீக காவல் உண்டு என்பதை நீங்க மறந்துடாதீங்க. எலிசாவுக்கு விரோதமா சீரியர்கள் படையெடுத்து அவன் குடியிருந்த அந்த மலைப்பகுதிக்கு அடிவாரத்துல முற்றுகையிட்டார்கள். ஆனா பாருங்க, அவர்கள் மேல ஏறி வந்து எலிசாவை பிடிக்க முடியாதபடிக்கு அக்கினி மயமான குதிரைகளிலே கர்த்தர் தம்முடைய தூதர்களை காவலுக்கு நிறுத்தி இருந்தார். அவர்களால் அந்த எலிசாவை தொட முடியல. நம்ம வேதத்தில் அதை நம்ம பார்க்கிறோம். ஒரே ஒரு தூதன் எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே அந்த அசீரியர்களுடைய படை அவனுடைய நாட்டை வளைந்து கொண்டிருந்த போது ஆபத்தான அந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக ஜெபித்தான். இரவோடு இரவாக 1,85,000 இராணுவ வீரர்கள் சங்கரிக்கப்பட்டார். தெய்வீக பாதுகாப்பு அந்த ராஜாவுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் உறுதிப்படுத்தப்பட்டது. இதே போல இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். நீங்க வெளியில போகும்போதும் திரும்ப வரும்போதும் உங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பை தருவார். நான் தனியா போறேன்னு பயப்பட வேண்டாம். இரவு நேரமா இருக்க கவலைப்பட வேண்டாம். இது ஆபத்தான சூழ்நிலை நிறைந்த ஒரு பகுதியா இருக்க நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்பட வேண்டாம். அதுக்காக நீங்க அவேர்னஸா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்க போகும்போது பயப்படக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சில சூழ்நிலை நிமித்தம் தவிர்க்க முடியாது, நம்ம போய் தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க கலங்க வேண்டாம். அங்க உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் தருவார். ஒருவேளை நீங்க மறந்து உங்க வீட்டை நீங்க பூட்டாம போனா கூட ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு பாதுகாப்பார். அதுக்காக வீட்டை திறந்து போட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லலை. மறதி நிமித்தம், அறியாமை நிமித்தம். இப்ப பாருங்க, யோபுவின் வீட்டை கர்த்தர் காவல் செய்த போது பிசாசு சொல்றான், அவன் விருதாவா உங்களை சேவிக்கிறான், அவனை நீங்க வேலி அடைச்சிருக்கீங்க. அப்போ தலைவனா இருக்கிற பிசாசே உள்ள நுழைய முடியலன்னா, குட்டி சாத்தானுங்களா இருக்கிற இந்த செய்வனையினால ஏவி விடப்படுகிற மந்திரவாத கிரியைகளினாலே அனுப்பப்படுகிற பொல்லாத ஆவிகள் உங்களை தொட முடியுமா? உங்களை நெருங்க முடியுமா? உங்க எல்லைக்குள்ள வர முடியுமா? முடியவே முடியாது. ஆபத்தை உண்டாக்குகிற மிருக ஜீவன்களில் இடத்திலிருந்து உங்களை ஆண்டவரால் பாதுகாக்க முடியும். ஆகவே தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நீங்க நம்புங்க, எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் முழு குடும்பத்திற்கு, என் வீட்டிற்கு, எனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் ஒரு தெய்வீக காவல் இருக்கிறது. அதை மிஞ்சி என் எல்லைக்குள்ள யாரும் நுழைய முடியாது. எனக்குரியதை யாரும் எடுக்க முடியாது. எனக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்த முடியாது. எனக்கு சேதம் வராது. இதெல்லாம் நீங்க விசுவாசிங்க. தெய்வீக காவலை அனுபவிப்பீர்கள். பரிசுத்த பிதாவே, இந்த தெய்வீக காவல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் உண்டாயிருக்கிறத அனுபவிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.